வானிலை ஆர்வலர் செல்வகுமார் நம்மோடு தொலைபேசி இணைப்புல இணையறாங்க. அவரிடமே இந்த சந்தேகங்களை கேட்க வேண்டியிருக்கு. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு செல்வகுமார். தற்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். ஒரு புயல் உருவாகி இருக்கிறது. 27, 28 எல்லாம் தமிழக பகுதிகளில் இந்த புயல் எதிர்கொள்ளும் அப்படின்ற ஒரு வந்திருக்கு. இந்த சம்மர் சைக்ளோன், இந்த கோடைகால புயல் அப்படின்றது இயல்பான ஒரு விஷயமா, இயல்புக்கு மாறான ஒரு விஷயமா, எப்படி இந்த புயல் உருவாகி இருக்கிறது, இதன் பின்னணி எல்லாம் என்ன? இது விஷயம்தான். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நீண்ட காலத்திற்கு ஒரு முறைதான், நீண்ட இடைவெளிக்கு பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது வருவது வழக்கம். ஆனால் ஆண்டுக்கு ஓராண்டுக்கு ஒரு முறையோ அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ ஆந்திரா, ஒரிசா, வங்கதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுக்கு அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாக்குவது வழக்கம்தான். இந்த ஆண்டு ஜனவரி முதல், அதாவது ஆன்டி சைக்ளோன், அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டு வங்கக்கடலுக்கு, அதாவது காற்று சுழற்சியை முன்னேற விடாமல் தமிழகத்திற்கு மழையை கொடுக்க முடியாமல் இடையூறாக இருந்த ஆன்டி சைக்ளோன் காரணமாக வங்கக்கடல் சூடாகிவிட்டது. அதே போல இந்திய பெருங்கடலும் சூடாகிவிட்டது, அரபிக்கடலும் சூடாகிவிட்டது. தற்பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து, அதாவது சூரியன் குத்துக்கதிர் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினாலே தரைப்பகுதியும் சூடாகிவிட்டது. ஆகவே ஒட்டுமொத்த நிலநடுக்கோட்டு இந்திய இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமாவதற்கு சாதக சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாதக சூழல், அதாவது அங்கே நிலநடுக்கோட்டு பகுதியிலே சாதகமான வெப்பநிலை, அதாவது என்ஜிஓ எனக்கூடிய அந்த மழையை கொடுக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாக்கக்கூடிய அந்த அமைப்பு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த புயலானது இனிமேல் வடக்கு நோக்கி இந்த ஆண்டு நகராது. காரணம், அங்கே எதிர் புயல்கள், அதாவது ஆன்டி சைக்ளோன் எனப்படும் ஹை பிரஷர் ஆந்திர கரையோரம், ஒடிசா கடலோரம் இருந்து மியான்மர், அந்தமான் கரையோரம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய இந்த, அதாவது ஃபேனி என்று பெயர் வைக்கக்கூடிய அந்த புயல் நிச்சயமாக தமிழக கடற்கரையை, அதாவது டெல்டா மாவட்டத்திற்கோ அல்லது கடலூர் மாவட்டத்திற்கோ அல்லது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திற்கு இடைப்பட்ட, மரக்காணம் முதல் மணமேல்குடி, இன்னும் சொல்ல போனால் அதிராமப்பட்டினம் முதல் மரக்காணத்துக்கு இடைப்பட்ட அந்த கடலூர் மற்றும் விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுச்சேரி, இதற்கு இடைப்பட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில் நுழைந்து அது உள் மாவட்டங்களுக்கு, அதாவது கடும் காற்று, அதாவது காற்று கஜா அளவுக்கு இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. சற்று அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது மனதளவிலே. ஆனால் மழை, இந்த கஜாவை காட்டிலும் மழை இதில் அதிக அளவு கொடுக்கும் என்று, உதாரணத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழையை கொடுக்கும். இது கரையை கடந்து வடக்கு நோக்கி மெல்ல நகர்ந்து ஆந்திர மாநிலத்திற்குள் நுழையும் வரை ஒரு 2 நாட்கள் எடுத்துக்கொள்ள கூட வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் இந்த 6-7 மாவட்டங்களை கடந்து செல்லவே ஒரு நாள் எடுத்துக்கொள்ளும் அல்லது 1.5 நாள் எடுத்துக்கொள்ளும். ஆகவே ஆந்திர கடலோரம் மீண்டும் சென்று ஒங்கோல் அருகே மீண்டும் கரை இறங்கும் என்று எதிராக, அப்பொழுது ஆன்டி சைக்ளோன் சற்று வீக்கா இருக்கும். அதனால ஒங்கோல் அருகே மீண்டும் வங்கக்கடலில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால 2-3 நாட்கள் வட தமிழகத்தில் மிக கனமழை பெய்யும். புயலோட தீவிரத்தன்மை காரணமாக வங்கக்கடல் காற்று, அரபிக்கடல் காற்று, இந்திய பெருங்கடல் காற்று மூன்றுமே தமிழகத்தில் ஒன்று சேரும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால அனைத்து மாவட்டங்களிலும், கேரளா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, தமிழகத்தின் 32 மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் பல இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், அதாவது பல இடங்களில் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் அதி கனமழை 25 சென்டிமீட்டருக்கு மேல் கூட பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக புயல் கரையை கடக்கும் இடத்திலே இந்த பாதிக்கக்கூடிய அந்த, அதாவது சில இடங்களெல்லாம் கட்டுக்கடங்க முடியாத, ஒரு கண்ட்ரோல் செய்ய முடியாத, இடைவிடாது கொட்டக்கூடிய மழை கூட இந்த வழித்தடங்களில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேடம்.